ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தாங்க வாங்கினேன். எங்கள் ஊரில் ரெட்டியார் மெஸ்ஸில் சொல்லிட்டு ஒரு கடை. இங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஓகே, பரவாயில்லன்னு இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் காரமாக இருக்கும், சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இங்கே தான் வாங்குவேன், வேறு எங்கேயும் வாங்க மாட்டேன். வேறு எங்காவதுன்னா இந்த ஹோட்டல் விட்டால் அடுத்து ஆனந்தபவன் தாங்க. ஏன்னா அது ரொம்ப தூரம் போகணும். ஸோ இது சமடலத்தில் இருக்கா, கடலூரில், அதனால் இங்கே வாங்கிப்பேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் சமைக்க முடியல. அம்மாவும் அப்பாவும் நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. ஏன்னா அப்பாவுக்கு திடீர்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மயக்கமாகிடுச்சு. அப்புறம் அட்மிட் பண்ணி அப்பாவுக்கு குளுக்கோஸ் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. சரின்ட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு குளுக்கோஸ் போட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாகவே சுத்தமாக தூக்கமே இல்லை, என்னால் முடியல. சரி, ஓகே, லேடிஸ் பார்த்திங்கன்னா எப்போ பார் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னு படுத்தா யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. ஒரு வேளை நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப ஹெவியாக வேலை அதிகமாக இருக்கும்போது, வேலை ஓவராக இருக்கும்போது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இப்போ என்னோடய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்றதுனால என்ன ஆகுமோ கொஞ்சம் பயமும் இருக்குது. ஏன்னா அப்பப்போ ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அங்கே அதில் ஆட் பண்ணுற சோடா உப்பு அது எல்லாமே வயிற்ற கெடுக்கும். நானும் ஹோம் ஃபுட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எங்கே தராங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட ஹோம் ஃபுட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேறு ஒரு வீட்டில் சமைக்க போயிட்டாங்க. ஸோ ஹோம் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஹோம் ஃபுட் கிடைச்சாலும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, நம்ம தேடி போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதோட சரி, ஹோட்டலில் 2 சாப்பாடு வாங்கிட்டு பார்சலுக்கு கொடுத்துருந்தேன் சொல்லியிருந்தேன். இப்போ பார்சலுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பணம் கட்டிட்டு நம்ம ஒரு காயின் மாதிரி தருவாங்க. அந்த காயினை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க உட்கார சொல்லிவிட்டு பார்சல் கட்டி தருவாங்க. சாதம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாதம், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்பளம், சம்டைம்ஸ் வடை வைப்பாங்க. நல்லா தான் இருக்கும். வத்த குழம்பு எல்லாமே இருக்கும். விலையும் பார்த்திங்கன்னா முன்னாடி 80 ரூபா இருந்தது, அப்புறம் 90 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 100 ரூபா ஆகிடுச்சு. இன்னும் வருங்காலத்தில் 110, 120ன்னு போகுமா என்னன்னு தெரியல. வேறு வழி இல்லை. சமைக்க முடியலன்னா நம்ம ஹோட்டல் சாப்பாடு தான்.